இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமணமான சகோதரிக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை பற்றி சாஸ்திரம் சொல்வது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த திருமணம் சகோதரி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நமக்கு அந்த திருமணத்திலே செய்யக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும் தெரியுமா? கல்யாணத்தில் பார்த்தோம்னா மச்சினனை கூப்பிடு மச்சினனை கூப்பிடுன்னு சொல்லி அந்த குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். மைத்துனர் இல்லாமல் திருமணத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள், அதாவது சாஸ்திரம் சொல்றதை விட நம்முடைய சம்பிரதாயமானது வலியுறுத்தி சொல்கிறது. இது எங்கேருந்து சார் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மீனாட்சி கல்யாணத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு அந்த மீனாட்சி கல்யாணம்ங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும். அதாவது அந்த கள்ளழகர் எழுந்தருள்கிறார் அல்லவா, கள்ளழகர் வந்துட்டே இருக்கார். அதாவது சுந்தரராஜ பெருமாள் அழகர் கோயிலேருந்து வந்துட்டே இருக்கார். அவரால் வழியிலே வர முடியாத அளவிற்கு தடைகள் என்பது உண்டாகிறது. அங்கே என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா, பரமேஸ்வரனே பெருமாளாகவும் வடிவெடுத்து வந்து நின்று அருகிலே இருந்து அந்த கன்னியாதானத்தை செய்து தருகிறார் அப்படிங்கிற அந்த நிகழ்வானதை நாம் பார்த்திருப்போம். அதாவது நம்ம எந்த கல்யாணத்து மண்டபத்துக்கு போனால் கூட அங்கே இந்த மீனாட்சி கல்யாணத்தினுடைய அந்த சிற்பம்ங்கிறது வச்சிருப்பா தெரியுமா? ஒரு பக்கம் பரமேஸ்வரன் இருந்து அந்த மீனாட்சியினுடைய கரங்களை கொண்டு கன்னியாதானத்தை பெற்றுக்கொள்வார். மறுபுறத்திலே பெருமாளானவர் பக்கத்திலே இருந்து தன்னுடைய சகோதரியை கன்னியாதானம் செய்து கொடுப்பது போன்ற ஒரு சிற்பத்தை நாம் பார்த்திருப்போம். ஆக மைத்துனருக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை பரமேஸ்வரனே நமக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு வர்றது இல்லையா? எதற்காக மைத்துனனுக்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவம் சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நம்முடைய இந்த சனாதன தர்மத்திலே வரக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் அந்த குடும்ப உறவுகளை பேணி காக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான். அதாவது ஒரு மாப்பிள்ளையானவர் தன்னுடைய மனைவிக்கு உடன் பிறந்தோரை மிகவும் மதித்து நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வச்சிருக்கா. அதே மாதிரி தான் கல்யாணத்தில் பார்த்தோம்னா அந்த பொறியிடுதல் அப்படிங்கிறது இருக்கும். லாஜ ஹோமம்னு சொல்லுவார். லாஜம்னு சொன்னால் நெற்பொறி. அந்த நெற்பொறியினை கொண்டு ஹோமத்தினை செய்வார்கள். அந்த நேரத்திலே இந்த பெண்ணோடு பிறந்த சகோதரனை அழைப்பார்கள். அந்த சகோதரன் தான் கையிலே அந்த நெற்பொறியை எடுத்து தருவார். இவர்கள் இருவருடைய கரங்களையும் ஒன்றாக சேர்த்து அந்த சகோதரனானவர் கூட இருந்து அந்த ஹோமத்திலே அந்த பொறியினை இடுவார். பொறியிட்ட பிற்பாடு பொறியிட்ட கைக்கு பொன்மோதிரம் என்று சொல்லி அந்த மைத்துனருக்கு மரியாதை என்பதை செய்வார்கள் தெரியுமா? எதற்காகன்னு சொன்னா, காலம் முழுக்க இந்த உறவானது தொடர வேண்டும். இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற நேரத்திலே அந்த பெண்ணிற்கு பிறந்த வீட்டு பெருமையும் கிடைக்கும், புகுந்த வீட்டு பெருமையும் அந்த இடத்திலே ஒன்றாக சேரும் என்பதற்காகத்தான். அவளுடைய மனமானது நன்றாக லயித்திருக்கும் என்பதற்காகத்தான். இந்த நேரத்தில் அந்த சகோதரிக்கு நான் என்ன சார் சீர் பண்ணணும்னு சொன்னால், ஒன்றுமே வேண்டாம். வருடந்தோறும் மஞ்சள் குங்குமத்திற்காக நீங்கள் பணத்தை கொடுத்தாலே போதுமானது. நம்மளால் என்ன முடியுமோ அதை அந்த சகோதரிக்கு செய்தாலே போரும். திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் வருஷம் முழுக்க நம்ம ஏதோ ஒரு சீரை பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஆடிச்சீர்னு சொல்லுவோம், தலை தீபாவளிக்கு சீர்னு சொல்லுவோம், தலை பொங்கலுக்கு சீர்னு சொல்லுவோம். ஒரு வருடம் கழிந்து ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு பிறகு ஆயுசு பரியந்தம் இந்த உறவானது தொடர வேண்டும். தன்னுடைய தங்கையானவள் மஞ்சள் குங்குமத்தோடு தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வருடந்தோறும் அவருக்கு ஒரே ஒரு புடவை வாங்கி கொடுத்தால் போதுமானது. நமக்கு என்ன முடியுமோ அந்த புடவை வாங்கி கொடுத்தாலே போகிறோம். வருஷா வருஷம் பட்டு புடவை தான் வாங்கி தரணுங்கிற அவசியம் இல்லை. நூல் புடவை வாங்கி தந்தால் கூட, இது என்னுடைய அண்ணா வாங்கி கொடுத்தது, இது என்னுடைய தம்பி வாங்கி கொடுத்தது, இது எங்கள் பிறந்தாத்திலேருந்து வந்ததுன்னு சொல்லி அந்த பெண்ணானவள் முழுமையான மன மகிழ்ச்சியோடு அதனை உடித்து கொள்வாள். என்னுடைய தம்பி ஒரு 50 ரூபா பணம் அனுப்பிச்சிருக்கான், ஒரு 100 ரூபா பணம் அனுப்பிச்சிருக்கான், இதில் நான் மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணானவள் அந்த மஞ்சளை பூசிக்கொண்டு அந்த குங்குமத்தை நெற்றியில இட்டுக்கொண்டாலே போதுமானதுன்னு தான் நம்முடைய சாஸ்திரமானது. சாஸ்திரம் என்று சொல்வதை விட நம்முடைய சம்பிரதாயமானது வலியுறுத்தி சொல்கிறது. ஆக இந்த நேயருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், திருமணமான சகோதரிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சீர்வரிசை என்னவென்று சொல்லி பார்த்தால், பொன் வைக்கிற இடத்துல பூ வையின்னு சொல்றா இல்லையா? நீங்கள் ஒரு 50 ரூபா பணம் அனுப்பிச்சாலே போதும். வருடந்தோறும் மறக்காமல் அந்த பொங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னால் அந்த பொங்கலில் தான் அந்த மஞ்சள் கிழங்கு என்பது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அந்த நேரத்திலே நீங்கள் வருடந்தோறும், ஏன்னா அவள் எங்கேயோ தொலை தூரத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் கூட, அவரை நேரில் சென்று பார்க்க முடியாது என்று சொன்னால் கூட, அம்மா நான் ஒரு 100 ரூபா பணம் அனுப்பிச்சிருக்கேன், இந்த பணத்துக்கு நீ மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சுக்கோமா அப்படின்னு சொன்னாலே போதுமானது. ஆக
திருமணமான அந்த பெண்கள் தங்களுடைய சகோதரிடமிருந்து எதிர்பார்ப்பது இந்த பாசத்தையும் இந்த அன்பினையும் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று நாளைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, 108 திவ்ய தேசங்களை தரிசிப்பதால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இதே போன்று உங்களுக்கும் மனதிலே நிறைய கேள்விகள் என்பது எழலாம். உங்கள் மனதிலே தோன்றுகின்ற சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதி அனுப்புங்கள். அதையும் நாம் நம்முடைய நிகழ்ச்சியிலே விவாதிப்போம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.